வணக்கம் என் விவசாய சொந்தங்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதிலும் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, CR1009 சப்-1 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகமும் CR1009 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்திற்கான முழு ஒப்பீடை பத்தி தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். இந்த CR1009 சொல்லக்கூடிய நெல் ரகம் அதிகமா சம்பா பட்டத்துல சாகுபடி செய்வாங்க. இந்த இரண்டு நெல் ரகத்தின் முழு ஒப்பீடு தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெல் ரகத்தோட பயிர் காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா CR1009 நடவுல இருந்து 150 நாள்ல இருந்து 155 நாட்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நீண்ட கால நெல் ரகம். அதுவே CR1009 சப்-1க்கும் அதே டியூரேஷன் தான், 150 to 155 நாள் தான். ஏற்ற பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பா பருவம் ஆகஸ்ட் செப்டம்பர்ல நடவு செய்யணும். இரண்டு நெல் ரகமே ஆகஸ்ட் செப்டம்பர்ல நடவு செய்யக்கூடிய நெல் ரகம் தாங்க. தானிய வகைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே குண்டு நெல் வகையை சார்ந்ததுதான். இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது பாரம்பரிய பயிர் வகைகளை இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகமா பார்க்கப்படுதுங்க. வெள்ளத்தை தாங்கும் திறன் அப்படின்னு பாத்தீங்கன்னா CR1009 சொல்லக்கூடியதுக்கு தாங்கும் திறன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லணும். அதுவே நீங்க CR1009 சப்-1 அதாவது மேம்படுத்தப்பட்ட ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரகம் இது பாத்தீங்கன்னா தண்ணியிலே பாத்தீங்கன்னா 10 to 14 நாட்கள் பாத்தீங்கன்னா முழுகி இருந்தாலும் சரி இந்த பயிர்கள் பாத்தீங்கன்னா அழுகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் நல்ல தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெக்டருக்கு CR1009 பாத்தீங்கன்னா சுமார் 5200 கிலோ இருந்து 6000 கிலோ மகசூல் எடுக்கலாங்க. அதுவே CR1009 சப்-1 அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமார் 5700 இருந்து 6500 கிலோ வரைக்கும் நீங்க அதிகப்படியான மகசூல் எடுக்கலாங்க. இந்த அரிசியின் குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்லி மற்றும் டிப்பன் வகைகளுக்கு இந்த CR1000 சப்-1யும் இந்த CR1000யும் இந்த இரண்டு நெல் ரகம் பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்பவே அதிகமா பயன்படுத்திக்கிட்டு வராங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த இரண்டு நெல் ரகமே இட்லி தோசைக்கு ரொம்பவே பேர்பான ஒரு நெல் ரகம். இந்த இரண்டு நெல் ரகத்தின் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா CR1009 சொல்லக்கூடிய நெல் ரகத்துக்கு புகையான் மற்றும் இலை சுருட்டு புழு ஆகியவற்றுக்கு ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமா இந்த நெல் ரகம் இருக்குங்க. அதுவே நீங்க CR1009 சப்-1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையான், இலைக்கருகள் மற்றும் குலை நோய்க்கு இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமா இருக்குங்க. சோ இந்த இரண்டு நெல் ரகத்துல நீங்க தேர்வு செய்யக்கூடிய நெல் ரகம் எது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம CR1009 சொல்லக்கூடியது ஒரு பழமையான ஒரு நெல் ரகம். அதுல பாத்தீங்கன்னா மேம்படுத்தப்பட்ட ஒரு நெல் ரகம் தான் இந்த CR1009 சப்-1 சொல்லக்கூடிய இந்த இரண்டு நெல் ரகம். இந்த இரண்டு நெல் ரகமே ஒரே பேரண்ட் தான். சோ இதனோட மேம்படுத்தப்பட்ட ரகம் தான் இந்த சப்-1 சொல்லக்கூடிய ஜெனரேஷன் 1 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒப்பீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட நெல் வயல்ல பாத்தீங்கன்னா வெள்ளத்தாக்கு அதிகமா ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க CR1009 சப்-1 சொல்லக்கூடிய நெல் ரகத்துக்கு நீங்க டைரக்டா போயிடலாம். அதுவே உங்க நெல் வயல்ல வெள்ளெல்லாம் தாங்காது. சோ உங்களோட நெல் வயல்ல பாத்தீங்கன்னா அதிகப்படியான தண்ணீர் நிற்கும். சோ நெல் முழுகிற அளவுக்கு தண்ணீர் நிற்காது. நம்மளுக்கு ஒரு சாயாத நெல் ரகம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா CR1009 ட்ரை பண்ணி பாருங்க. சோ இது எல்லா சூழலையும் உங்களுக்கு கரெக்டா இருக்கக்கூடிய ஒரு நெல் ரகமா இந்த CR1009 சப்-1 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் இருக்குங்க. வெள்ளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாங்கும் திறன் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா CR1000 சப்-1 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம். உங்களுக்கு நல்லாவே இருக்கும். 10 நாள்ல இருந்து ஒரு 15 நாட்கள் பாத்தீங்கன்னா நீரிலே மூழ்கி இருந்தாலும் இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆகாது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான சம்பா பட்டங்களோட நெல் ரகத்தை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நெல் ரகத்தோட பெயர் பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போட்டு இந்த நெல் ரகத்துக்கான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் கிராம விவசாயி. நன்றி, வணக்கம். இந்த மாதிரியான விவசாய வீடியோவுக்கு நம்ம யூடியூப் சேனலை ஆதரிங்க. எல்லாரும் நம்ம கிராம விவசாயி vlog யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.